சாந்தோருக்கு பிறகு தனிமையில் குருவும் மாச்சிவாராவின் கடினமான இரவும். அவுரங்கசீப்பின் படைகள் குரு கோவிந்த் சிங்ஜி இறந்துவிட்டதாக நம்பின. ஆனால் உண்மை வேறாக இருந்தது. சாம்கௌர் கோட்டையை விட்டு வெளியேறிய பிறகு குரு கோவிந்த் சிங்ஜி முற்றிலும் மாறுபட்ட சூழலில் இருந்தார். அவருடன் ஒரு சில சீக்கியர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தனர். அங்கே பாதுகாப்பிற்கு கோட்டையோ போரிட திறந்த வெளியோ இல்லை. எங்கும் சூழ்ந்திருந்த அடர் இருள், அறியப்படாத பாதைகள் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து மட்டுமே இருந்தது. அது இரவு நேரம். எங்கும் அமைதியும் கடும் குளிரும் அச்சமும் நிறைந்திருந்தது. மாச்சிவாரா காடுகளில் ஒரு பயணம். இஸ்லாமிய படைகளிடம் சிக்காமல் இருக்க அவர்கள் காடுகள் மற்றும் கரடுமுரடான பாதைகள் வழியாக சென்றனர். பசி, தாகம் மற்றும் சோர்வு அவர்களை வாட்டியது. ஆனால் பயணத்தை நிறுத்துவது ஒரு தேர்வாக இருக்கவில்லை. சிறிது தூரம் பயணித்த பிறகு குருஜி மாச்சிவாரா பகுதியை அடைந்தார். இந்த பகுதி அடர்ந்த காடுகளையும் சதுப்பு நிலங்களையும் கொண்டிருந்தது. அங்கு தங்குவது மிகவும் அபாயகரமானது. இருப்பினும் குருஜி அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து இறைவனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். எதிரிகள் அடையாளம் காணாமல் இருப்பதற்காக குருஜியை ஒரு விவசாயியை போல தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுமாறு அங்கிருந்த சில உள்ளூர் மக்களும் சீக்கியர்களும் அறிவுறுத்தினர். இது தப்பித்தல் அல்ல, மாறாக அடுத்த போருக்கான ஒரு தயாரிப்பு ஆகும். மறுநாள் குருஜி ஒரு சிறிய இடத்தில் தங்கினார். அதுவே பின்னாளில் குருத்வாரா சரண் கன்வால் சாஹிப் என்று அழைக்கப்பட்டது. அசைக்க முடியாத நம்பிக்கை. இதற்கிடையில் குருஜி இறந்துவிட்டதாக அவுரங்கசீப்பின் இராணுவம் தவறாக கருதியது. இந்த தவறான புரிதல் அவருக்கு தற்காலிக நிம்மதியை தந்தது. ஆனால் இந்த அமைதி குறுகிய காலமே நீடிக்கும் என்பதை குருஜி அறிந்திருந்தார். அவருடைய குடும்பம் சிதறி போயிருந்தது. பாதைகள் நிச்சயமற்றவையாக இருந்தன. போராட்டம் இன்னும் முடியவில்லை. ஆனாலும் அவரது நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது.